Hi Sam, welcome back to Travel with Jeetundu. நம்ம லாஸ்ட் வீடியோட கமெண்ட்ஸில் வந்து சூர்யா சொல்லியிருந்தாங்க நியூ டாஸ்போர்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட இந்தியன் இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால வந்து ரீசெண்டாக நடந்த பட்ஜெட் 2024 ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோன்னு. நெக்ஸ்ட் 6 months இன்கம் டேக்ஸ் ஆக்டை சேஞ்ச் பண்ணி டைரக்ட் டேக்ஸ் கோட் அப்படின்னு எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்டே வந்து ஸ்க்ராப் பண்ண போகிறாங்க. பிகாஸ் அது வந்து நியர்லி 60 yearsக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடு டிடிசி இதை பற்றி வந்து 2009 இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. 2010 இதை வந்து பார்லிமெண்ட்டில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டைமில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் ஜிஎஸ்டி மேலே தான் இருந்தது. ஸோ 2017 வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. சரி, ஓகே, அது வந்து வேறு டாபிக். நம்ம வந்து 2025 இம்ப்ளிமெண்ட் ஆக போகிற டைரக்ட் டேக்ஸ் கோட் டிடிசி அதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது என்னன்னா, நம்ம எல்ஐசி அதுலலாம் வந்து 10 years 15 years 20 years அந்த மாதிரி பிளான் போட்டு மெச்சூரிட்டி பீரியட் வரும்போது ஒரு லம்சம் அமௌண்ட் அந்த மாதிரி நம்ம எடுப்போம். இதுக்கு வந்து பழைய டேக்ஸ் கோடில் பார்த்தோன்னா இதுக்கு வந்து எந்த டேக்ஸும் கிடையாது, 0% தான் எல்லாமே. பட் இப்போ வரப்போகிற டிடிசியில் என்னன்னா, மெச்சூரிட்டி பீரியட் வரது அப்புறம் நீங்கள் அந்த லம்சம் அமௌண்ட் எடுப்பீங்களா அதுலேருந்து 5% டேக்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுங்க. அதாவது அந்த மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 1 crore அந்த மாதிரி காசு வருதுன்னா நீங்கள் அதில் வந்து 5 lakhs வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம இந்தியாவோட ஹையஸ்ட் டேக்ஸ் பிளான் என்னென்னா 30%. அதாவது உங்கள் ஆனுவல் இன்கம் வந்து 15 lakhsக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து 30% பே பண்ணணும் டேக்ஸ். அதை வந்து இப்போ 35% இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து அந்த ஹையஸ்ட் டேக்ஸ் பே குரூப் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு 30% பே பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ 35% பே பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, நமக்கு எக்ஸம்ஷன்ஸாக இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், இதில் இருக்கிற எக்ஸம்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறாங்க. இப்போ பழைய டேக்ஸ் கோட் படி எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து பிலோ 60 years இருந்தீங்கன்னா 25,000 per year பிடிப்பாங்க டேக்ஸ். அதே வந்து நீங்கள் அபோவ் 60 years இருந்தீங்கன்னா 50,000 per year பிடிப்பாங்க. இப்போ டிடிசி வந்த அப்புறம் எப்படி ஆயிடும்னா ஃப்ளாட் டேக்ஸ் பே பண்ணணும் வித்தவுட் எனி எக்ஸம்ஷன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் பாயிண்ட், உங்களுக்கு வந்து ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் அது தெரியும். பட் இன்னொரு இருக்கும் அது வந்து ஆர்டினரி ரெசிடென்ட். இந்தியாவிலே வர்றது இந்தியாவிலே ஒர்க் பண்ணி அப்புறம் டேக்ஸ் பே பண்ணுறவங்க வந்து இந்தியன் ரெசிடென்ட். லாஸ்ட் 7 yearsல யாரும் 730 daysக்கு கம்மியாக இருக்கிறாங்களோ அவங்களாம் தான் வந்து ஆர்டினரி ரெசிடென்ட். அதுக்கப்புறம் யாரெல்லாம் 7 yearsல வந்து 182 daysக்கு கீழே இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து நான் ரெசிடென்ட். ஸோ இந்த ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. வேற ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 5th பாயிண்ட் என்னென்னா கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும். பிடிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, லாங் டேர்ம் கெயினாக இருந்தாலும் ஷார்ட் டேர்ம் கெயினாக இருந்தாலும் ரெண்டுமே வந்து ரெகுலர் இன்கமில் தான் கன்சிடர் பண்ண போகிறாங்க. இப்போ ஷார்ட் டேர்ம் கெயின்னா என்ன, லாங் டேர்ம் கெயின்னா 1 yearக்குள்ளே 1 lakh கெயின் பண்ணுறவங்க வந்து ஷார்ட் டேர்ம் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து 20% டேக்ஸ் பே பண்ணணும். 1 yearக்கு மேலே 1.25 lakhs கெயின் பண்ணுறவங்க வந்து 12.5% வந்து டேக்ஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் இன்கம் எந்த டேக்ஸில் அந்த கீழே வருதோ நீங்கள் வந்து அதுக்கும் வந்து டேக்ஸ் பே பண்ணுவீங்க. டிபிசியில் என்ன பண்ணுறாங்கன்னா இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிளானில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கெயினோ இல்லை லாங் டேர்ம் கெயினோ அது மூலியமாக ஒரு இன்கம் வருதில்ல, அது ப்ளஸ் உங்கள் சேலரி. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஃபைனல் அமௌண்ட் வருதில்ல, நீங்கள் வந்து அதுக்கு தான் டேக்ஸ் பே பண்ணீங்க. உங்களுக்கு வர எல்லா இன்கமுமே ஒரே இன்கமாக கன்சாலிடேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸும் வந்து ரிமூவ் பண்ணுறதா டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பட் இதோட ரிசல்ட்ஸ்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 6th பாயிண்ட் என்னென்னா டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ். இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான டேக்ஸ் ரேட்ஸ் கொண்டு வர போகிறாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, டொமஸ்டிக் கம்பெனிஸ் வந்து 25% டேக்ஸ் பே பண்ணோம் ப்ராஃபிட்லேருந்து, ஃபாரின் கம்பெனிஸ் வந்து 40% பே பண்ணணும் அவங்க ப்ராஃபிட்லேருந்து. இப்போ டிடிசி படி என்னென்னா, ஃபாரின் கம்பெனியாக இருந்தாலும் சரி டொமஸ்டிக் கம்பெனியாக இருந்தாலும் சரி ஒரே டேக்ஸ் ரேட்டாக கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஃபாரின் கம்பெனிஸ்னால் வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் என்னென்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்காக 2 டைம் பீரியடை கன்சிடர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ப்ரீவியஸ் இயர், இன்னொன்று வந்து அசஸ்மெண்ட் இயர். பட் டிடிசி படி இப்போ வந்து ஃபினான்ஷியல் இயர் மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்ற டேர்ம் மட்டும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 8th பாயிண்ட் என்னென்னா, பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அதாவது சிஏ மட்டும்தான் வந்து டேக்ஸ் ஆடிட் பண்ண முடியும். பட் டைரக்ட் டேக்ஸ் கோட் படி யாரெல்லாம் வந்து டேக்ஸ் ஆடிட் பண்ணலான்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரிஸ் இவங்களாம் பண்ணணும். நம்ம மாதிரி காமர்ஸ் பீப்புள் பார்த்து டிடிசியில் நிறைய சேஞ்சஸ் எடுத்து வந்துருக்காங்க.
பட் பழைய டேக்ஸ் கோட்லேயும் சரி புது டேக்ஸ் கோட்லேயும் சரி மாறாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுக்குற அமௌண்ட் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி டேக்ஸே கிடையாது. இந்த அப்படியே தான் தாய் சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட தான் நிறைய காசு இருக்குது, என்ன பண்ணன்னு தெரியாமல் டேக்ஸ் பே பண்ணுறோம். பட் அவங்ககிட்ட எந்த காசு இருக்கு பாவம். 10th பாயிண்ட் எங்கன்னா டிடிஎஸ் டிசிஎஸ் இது ரெண்டும் வந்துட்டு நம்ம எல்லா விதமான இன்கமுக்கும் பே பண்ணோம். இவங்களுக்கு எந்த வகையில் இன்கம் வந்தாலும் அது டிடிஎஸ் டிசிஎஸ் ரெண்டுமே பே பண்ணி ஆகும். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் டேக்ஸ் லேப்ஸ்லையும் நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரேடில் பாருங்களேன், இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்க டேக்ஸ் கோட் படி பார்த்தோம்னா 3 lakhs வரைக்கும் ஆனுவல் இன்கம் இருந்தால் 0%, அதாவது டேக்ஸ் கிடையாது. அது டைரக்ட் டேக்ஸ் கோட் படி பார்த்தா 2 lakhs வரைக்கும் தான் ஆனுவல் இன்கம் இருந்தால் 0% டேக்ஸ் கிடையாது. ஸோ இதில் பார்த்தோன்னா 3 to 7 lakhs இருந்தால் 5% பே பண்ணணும் நம்ம டேக்ஸ். இதில் வந்து 2 to 5 lakhs இருந்தாலே வந்து 10%, கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் பாருங்க, 7 to 10 lakhs இருந்தால் 10%, இதில் வந்து 5 to 10 lakh இருந்தால் 20%, நெக்ஸ்ட் வந்து 10 to 12 lakh இருந்தால் 50%, 12 to 15 இருந்தால் 20%, above 15 இருந்தால் தான் வந்து 30%. பட் இங்கே வந்து above 10 இருந்தாலே 30%, above 10 crores இருந்தால் 35%. மேலே வந்து இந்த டேக்ஸ் லேப்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா வந்து டபுள் ஆகிருக்கு பர்சன்டேஜஸ். அண்ட் எனக்கு தோன்றது என்னென்னா, இந்த டிடிசி வந்தால் அதில் அடிப்படுறது மிடில் கிளாஸ் பீப்புள் தான். நம்ம சொசைட்டியை வந்து ஜென்ரலாக 3 கிளாஸாக பிரிச்சுப்போமே. ஒன்று வந்து புவர், இன்னொன்று மிடில் கிளாஸ், இன்னொன்று ஹை கிளாஸ். இதில் புவர்னு பார்த்தோன்னா வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டை வந்து ரேஷனில் வாங்குறது அந்த மாதிரி. ஸோ அவங்க லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹை கிளாஸ் பீப்புள்னு பார்த்தோன்னா வந்து இந்த புவர் கிளாஸ் மிடில் கிளாஸால் பண்ண முடியாது, வாங்க முடியாதது எல்லாமே அவங்களால பண்ண முடியும், வாங்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதுதான் மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ்ன்னு வந்து அந்த பேர்லேயே இருக்குது. அதாவது புவர் கிளாஸ்க்கும் ஹை கிளாஸ்க்கும் நடுவில் இருக்கிறோம் நம்ம. இந்த நடுவில் இருக்கிறது மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி இதெல்லாம் இஎம்ஐயில் வாங்குறது, அப்புறம் வீடு கட்ட லோன் வாங்குறது. சரி, அப்படி வீடு கட்ட லோன் வாங்கலைனாலும் மந்த்லி ரெண்ட் பே பண்ணோம். சில பேர் வந்து சீன் போட வந்து ஐஃபோன் வாங்குவாங்க, அதுக்கு இஎம்ஐ கட்டணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ டேக்ஸ் ரேட்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணால் மிடில் கிளாஸ் பீப்புள் கண்டிப்பாக சஃபர் ஆவாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு சராசரியான மிடில் கிளாஸ் ஆள் வந்து அவங்க லைஃப்பை சமாளிக்கிறதுக்காங்க. ஸோ இவ்வளோ கஷ்டத்தில் டிடிசி வந்ததுன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பேர்டனாக தான் இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து எல்லாரும் பேசப்படுற விஷயங்கள். பட் இந்த டிடிசியோட ட்ரூ அவுட்கம் எப்போ தெரியும்? இதை பார்லிமெண்ட்டில் சாங்ஷன் பண்ணி இந்த டிடிசியை 2025 இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் இதை பற்றி நமக்கு தெரியும். ஃபைனலாக என்னென்னா, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரதா போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு நம்ம தான் கற்றுக்கணும். ஓகே சார், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் வந்து இந்த டைரக்ட் டேக்ஸ் கோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதோட நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணணும், ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகே, see you in the next video. Until then, bye.